இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைட்டு காரில் ஏறி உட்காந்தது ஞாபகம் இருக்கு. ஆனால் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம், எப்படி ரூமில் வந்து படுத்தோம், ஒன்றும் புரியலையே. சச்சோ, போச்சு. நம்ம குடிச்சது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? நைட்டு வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. குடிச்சிட்டு காரை டிரைவ் பண்ணது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வீட்டுக்கு எப்படி வந்தோம், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நேற்று குடிச்சிட்டு வந்தப்ப என்னை பார்த்தவங்க இப்ப பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அதை பத்தி கேட்பாங்களா? அப்படி கேட்டா என்ன சொல்றது? எப்படியோ ஒரு வழியா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்பிகா அம்மா, அவரு, தாத்தா, காவேரி அக்கா, மயில் அண்ணன்னு எல்லாரும் நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சதும் என் மேல கோவப்படுவாங்க. அம்பிகா அம்மா அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் கிளம்பி வந்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. மயில் அண்ணனும் காவேரி அக்காவும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் திவ்யா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவர் இந்த விஷயத்த சொல்வாரு. சாரிடா, சாரி. நேற்று நைட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என் கண்ட்ரோலை மீறி தப்பு பண்ணிட்டேன். மயிலு, வீட்டில் அம்மா, தாத்தா, பாட்டின்னு யாரும் என்ன பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. நான் தான் உன்னை ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சேன். கரெக்டா அம்மா ரூமை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு சின்ன பார்ட்டிடா மயிலு. கண்டிப்பா குடிச்சாக வேண்டிய சிச்சுவேஷன். நானும் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா முடியவே முடியாது. குடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. சரி, நான் குடிச்சிட்டு நேற்று உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? நீ வேற எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஏன் கேக்குற? நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டா, ஏன் கேக்குற? என் மேல ப்ராமிஸா? என்ன தீரு இது? சின்ன பசங்க மாதிரி சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்க. நீ தான் எதுவும் சொல்லலன்னு சொல்றேன்ல. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இல்ல மயில, உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ பொய் சொல்றேன்னு தோணுது. நீ என் கண்ணை பார்த்து பதில் சொல்ல மாட்டேங்கிற. கண்டிப்பா நான் ஏதோ வளரி இருக்கேன். சொல்லு மயிலு, ப்ளீஸ் மயிலு. இல்ல திரு, ப்ளீஸ் மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்றேன் திரு. நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்ட. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்க உன் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை பூதாகரமா வந்து நிக்குது. பரிகாரம் பண்ணாதான் கோயிலுக்கு போனேன். ஆனா அங்க நடந்ததெல்லாம் வேற. நான் தான் மாப்பிள்ளன்னு யார் சொன்னா? நீங்க தானே எங்க ஊர் பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ண வந்த மாப்பிள்ள. நீங்க தான் சரி என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். உங்களை இங்க வரைக்கும் வரவழைச்ச அந்த அம்மா, அவ வாழ்க்கை கெட்டு போறத எப்படி பாத்துக்கிட்டு இருப்பா? இப்ப அந்த அக்காவை கல்யாணம் பண்ணாம போனீங்கன்னா நாளைக்கு லட்சுமி அக்கா உயிரோட இருக்காது. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து அவ உயிரை காப்பாத்துங்க தம்பி. அந்த ஊர்க்காரங்கள்லாம் என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. அப்ப நான் அந்த முடிவு எடுக்கலன்னா லக்ஷ்மி கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்குவான்னு சொன்னதும் நான் கலங்கி போயிட்டேன். அவளோட மாமா கிட்ட இருந்து காப்பாத்த வேற வழியே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. டேய், நீங்க ரேடியோல வேற எவ்வளவு ஒருத்தி பேசுறத கேட்டுக்கிட்டு லக்ஷ்மி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. என்னக்கா சொல்ற? நான் பசுபதி 2 பேருமே கேட்டமேக்கா. அவ திருன்னு அவன் பேர் தானே சொன்னா. அவளும் நல்லூர்ல இருந்து லக்ஷ்மி தானே சொன்னா. டேய், நீ தானே கேட்ட? சொல்லு. ஆமாமா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? ரேடியோல பேசுறது லக்ஷ்மி தான். சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? டேய், அதெல்லாம் இல்லடா. நேத்து இங்க ஒரு விஷயம் நடந்தது.
என்னக்கா ஏதோ புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க தான் அவ பேசுனது ரேடியோல கேட்டோம் சொல்றேன்ல. அவ தனக்கு தாலி கட்டின வரைக்கும் பேசினாலே அப்புறம் எப்படி நீ சொல்றதெல்லாம் சாத்தியமாக முடியும் சொல்லு? டேய், நான் தான் அவங்க வீடியோ கால்ல பேசுறப்ப லக்ஷ்மியும் அவ புருஷனும் கூட இருக்கிறது என் கண்ணால பாத்துறடா. கண்டிப்பா அவன் கூட தான் அவ இருக்கா. ஆமா மாமா, அது லக்ஷ்மி மாதிரி தான் மாமா தெரியுது. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா? என்னடா என்னாச்சு? இல்லக்கா, ரோட்ல ஒருத்தி போயிட்டு இருக்கா, அது லக்ஷ்மி மாதிரி தெரியுதுக்கா. அக்கா இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். என்ன? டேய் டேய் டேய், போன கட் பண்ணிடாத. அவளை நீ தூக்கிட்டு வரத நான் பார்க்க முடியாட்டியும் அவ குரலையாவது நான் கேட்டு துளைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நீ அவளை விட்டுடாத. நான் லைன்லயே இருக்கேன். நீ போய் அவளை சரி, ஏறா வண்டியா. சீக்கிரம் வண்டியா, அவள மாதிரி இருக்கு. போ போ போ. விட மாட்டேன்டி ஒண்ணு. அவளை விட்டுறாதீங்க. தூக்கி கார்ல போட்டு கொண்டு வாங்க. சீக்கிரம் போங்கடா. எப்படியாவது அவளை கார்ல தூக்கி போட்டுட்டு ஊருக்கு கூட்டிட்டு வந்துருங்க. டேய் நிறுத்துடா. சரி மாமா. டேய் கஜேந்திரா, அவ மாட்டினான்னு வச்சுக்கயே, அவளை ஊர் வரைக்கும் விட்டு வைக்காத. நீ அங்கே ஏதாவது ஒரு கோயில அவ கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு வாடா. அதத்தான்க்கா நான் செய்ய போறேன். இவங்க கண்ணுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. கண்டிப்பா இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? நல்லூர் அம்மா, எனக்கு ஏன் இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்குற? இவ்வளவு நேரமா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், காணவே காணோம். இத பாரு, இன்னைக்கு அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட கூடாது. ஆமா மாமா. மாமா எங்கடா போனா? இந்த பக்கமா தானே வந்தா, எங்க போயிருப்பா? இல்ல, இங்க எங்கேயும் அவன் இல்ல. பாப்பலாம்.